வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எம்சிபி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது எம்சிபினா என்னது, எம்சிபி சர்வர்னா என்னது, ஒரு எம்சிபி சர்வரை எப்படி லோக்கலில் கான்ஃபிகர் பண்ணுறதெல்லாம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஓவரால் இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும்னு பார்த்தீங்கன்னா எம்சிபிங்கிறது என்னதுன்னு உங்களுக்கு புரிதல் கிடச்சிருக்கும். அண்ட் எம்சிபி சர்வர்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தென் பார்த்தீங்கன்னா ஒரு எம்பி சர்வரை நம்ம டவுன்லோட் பண்ணி கிளாடுங்கிற ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் கூட எப்படி நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் நான் வந்து ஓரளவு உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். எம்சிபினா என்னன்னு பார்ப்போம். எம்சிபிக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால். இது வந்து ஒரு ப்ரோட்டோகால்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அவங்க வந்து வச்சிருப்பாங்க. அது பேர் தான் நம்ம ப்ரோட்டோகால். இந்த எம்சிபி ப்ரோட்டோகால் யார் கிரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோபிக்ங்கிற நிறுவனம் தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் பார்த்தீங்கன்னா கிளாட் ஏங்கிற ஏ அசிஸ்டன்ட்டையும் பார்த்தீங்கன்னா இவங்க தான் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. கிளாட் ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா சாட்ஜிபிடி மாதிரி ஒரு ஏஐ மாடல் தான் பார்த்தீங்கன்னா கிளாட். கிட்டத்தட்ட சாட்ஜிபிடி பண்ணுற எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா அந்த கிளாடுமே பண்ணும். அதான் பார்த்தீங்கன்னா கிளாட். அதை கண்டுபிடிச்சவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த எம்சிபி ப்ரோட்டோக்காலையும் பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனான ப்ரோட்டோக்கால் தான். யார் வேணாலும் இந்த எம்சிபி ப்ரோட்டோக்கால் எடுத்து அதுக்கு தேவையான ஒரு ப்ரோக்ராம் ஆர் சாஃப்ட்வேர் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்சிபிங்கிறது ஒரு ப்ரோட்டோக்கால் தான். அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் தான் குறிக்கும். ஒரு ஸ்டாண்டர்ட் செட் ஆஃப் ரூல்ஸ், ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுறதுக்கான ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் செட் ஆஃப் ரூல்ஸ் தான் சொல்லுவோம். இப்போ இந்த எம்சிபி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஒரு ஏஐ மாடல் பார்த்தீங்கன்னா சாட்ஜிபிடி, கிளாட் போன்ற ஏஐ மாடலை பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் கூட வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த எம்சிபியை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸுங்கும் போது அது ஒரு டூலாக இருக்கலாம், இல்லை எக்ஸ்டர்னல் ஆப்ஸாக இருக்கலாம், இல்லை எனி டேட்டா சோர்ஸாக இருக்கலாம். அது கூட பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரக்சரான வேல பார்த்தீங்கன்னா அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து எம்சிபி தேவைப்படும். எதுக்கு வந்து ஒரு ஏஐ மாடலை வந்து நம்ம ஒரு இது கூட கனெக்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறதுனா இப்போ ஒரு ஏஐ மாடல் இருக்குது, அதை வந்து என்னோட டெஸ்க்டாப் கூட நான் கனெக்ட் பண்ணுறேன். அது கனெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எம்சிபி இருக்குது. இதை என் டெஸ்க்டாப்பில் நான் கனெக்ட் பண்ணுறதுனால எனக்கு என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, என்னால் வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ மாடல்கிட்ட நான் சொன்னால் போதும், ஃபோல்டர் கிரியேட் பண்ணு அந்த மாதிரி சொன்னோன்னா அது வந்து கிரியேட் பண்ணிடும். இப்போ சாட்ஜிபிடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட நேச்சுரலான லாங்குவேஜ் வந்து நமக்கு புரியும். நம்ம சொன்னால் போதும், தேவையில்லாமல் நம்ம போய் ஃபைல் ஓப்பன் பண்ணி கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ஒரு ஃபோல்டரில் ஒரு 100 ஃபைல் இருக்குது, அதில் வந்து ஒரு 50 பிடிஎஃப் இருக்குது. அந்த 50 பிடிஎஃப் உங்களுக்கு டெலிட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து டெலிட் 50 ஃபைல்ஸ் வித் நேம் டாட் பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த 100ல் அந்த 50 வந்து அதை டெலிட் பண்ணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எடுத்துட்டிங்கன்னா அதை எழுதி எனக்கு இந்த ஃபைல் ஸ்டோர் பண்ணால் ஸ்டோர் பண்ணிடும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எம்சிபி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அட்வான்டேஜ் இருக்குது. இது நம்மளோட சிஸ்டமில் மட்டும் கனெக்ட் பண்ணுறது இல்லாமல் ஏகப்பட்ட நம்ம சிஸ்டம் மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஏபிஎஸ் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவ் இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எக்ஸ்டர்னல் சோர்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஆப்ஸ் இருக்குது. எல்லாத்துக்கூடயும் பார்த்தீங்கன்னா இந்த எம்சிபி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ மாடல் வந்து கனெக்ட் பண்ணோன்னா அந்த ஆப் செய்கிற விஷயங்களை வந்து இந்த ஏஐ மாடல் சொன்னாலும் அது வந்து நான் அது கூட கம்யூனிகேட் பண்ணி அந்த ஆப் பண்ண வச்சு நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ப்ராப்பரான ஒரு அவுட்புட் மாதிரி கொடுக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எம்சிபி பற்றி பேசுகிறாங்க. இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா எம்சிபி. ஜஸ்ட் வந்து ஒரு எம்சிபி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 ஏஐ மாடல் மூலமாக எக்ஸ்டர்னல் சோர்ஸ் கனெக்ட் பண்ணலாம். இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்ப்போம். ஒரு ஏஐ மாடல் கனெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எம்சிபி சர்வர் வேணும். எம்சிபி சர்வர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ரோக்ராம் ஆர் சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். அந்த சாஃப்ட்வேரை தான் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த எம்சிபி ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ப்ரோட்டோகால்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் தான். அந்த செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ், அந்த ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணி இந்த சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதான் பார்த்தீங்கன்னா எம்சிபி சர்வர். இந்த சர்வர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓப்பன் ப்ரோட்டோகால்னால ஓப்பன் கம்யூனிட்டியில் நிறைய பேர் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஆந்த்ரோபிக்ங்கிற நிறுவனமும் பார்த்தீங்கன்னா அவங்களோட எம்சிபி சர்வரை வந்து வச்சிருக்காங்க. கிட்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம் பண்ணி நம்ம சிஸ்டமில் அந்த சர்வரை நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு, அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ மாடல் எந்த ஏஐ மாடல் கூட நம்ம கனெக்ட் பண்ணுறோமோ அந்த ஏஐ மாடலுக்குள்ளாடியே பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ மாடலுக்குள்ளாடியுமே இந்த எம்சிபி கிளைண்ட்னு ஒன்று இருக்கும். நம்மள்ட்ட இருக்கிறது எம்சிபி சர்வர்னு இருக்கும். அந்த ஏஐ மாடலில் வந்து எம்சிபி கிளைண்ட் இருக்கும். இந்த கிளைண்ட் இந்த நம்மள்ட்ட இருக்க சர்வர் பார்த்தீங்கன்னா அந்த கிளைண்ட் கூட கம்யூனிகேட் பண்ணி நமக்கு தேவையான விஷயங்களை பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ மாடல் வந்து பண்ண வைக்கும். பேசிக்காக அது இப்படி தான் கனெக்ட் ஆகுது. நம்மள்ட்ட இருக்க எம்சிபி சர்வர் மூலமாக ஏஐ மாடலில் இருக்க எம்சிபி கிளைண்ட்டில் பார்த்தீங்கன்னா அது வந்து கனெக்ட் பண்ணி ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஆக்ட் ஆகி ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா நான் கனெக்ட் பண்ணுது. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறதுனால ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஏகப்பட்ட அட்வான்டேஜஸ் இருக்குது. பேசிக்காக பார்த்தீங்கன்னா இதுதான் எம்சிபி. ப்ராக்டிக்கலாக ஒரு எம்சிபி சர்வரை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறதுன்னு பார்ப்போம். அதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா Node.js தேவைப்படும். Node.js எதுக்குன்னா நம்மளோட டவுன்லோட் பண்ண போகிற எம்சிபி சர்வர் பார்த்தீங்கன்னா Node.jsல தான் ரைட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜாவா ஸ்கிரிப்டில் ரைட் பண்ணியிருக்காங்க. ஜாவா ஸ்கிரிப்டில் ரைட் பண்ணனால ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து உங்கள் சிஸ்டமில் ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு Node.js தேவைப்படும்.
என்னோட லேட்டஸ்ட் Node.js வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 22ன்னு நினைக்கிறேன். நீங்கள் லேட்டஸ்ட் இருக்கிறதே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பழசு டவுன்லோட் பண்ணிங்கன்னா அது ஒர்க் ஆகாது. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஏஐ மாடல் தேவைப்படும். ஏஐ மாடலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளாட் யூஸ் பண்ணிக்கலாம். கிளாடு ஆந்த்ரோபிக் ஏஐ தான் யூஸ் பண்ண போகிறோம். சிமிலர் டு ChatGPT. அதோட டெஸ்க்டாப் வெர்ஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். கிளாட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளாட் டெஸ்க்டாப்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க்ல வந்து வரும். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக விண்டோஸ் ஆர் மேக் சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து அந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸில் வந்து உங்கள்கிட்ட ஆப்ஷன் கேட்கும். எதுக்காக இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, அது சம்திங் ப்ரோக்ராமிங் ஆர் என்ன உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு அந்த மாதிரி கேட்கும். அப்படி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பட்டன் வந்து அந்த பார்ட்டில் வந்து ஒரு சில டைம் ஒர்க் ஆகாது. அப்படி ஒர்க் ஆகாட்டு நீங்கள் வந்து அதை க்ளோஸ் பண்ணிட்டு அகெயின் கிளாடை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு அகெயின் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து திரும்ப ப்ராப்பராக ரன் ஆக ஆரம்பிக்கும் கிளாட் யூஸ் பண்ணும்போது. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்சிபி சர்வர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏகப்பட்ட எம்சிபி சர்வர்ஸ் வந்து இருக்குது. நம்ம ஃபைல் சிஸ்டம் எம்சிபி சர்வருங்கிற ஒரு ஓப்பனில் கிட்டப்ல இருக்க வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் கிட்டப்ல தேடி பார்த்தாலே ஏகப்பட்ட பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டியில் வந்து நிறைய பேர் வந்து போட்டிருப்பாங்க எம்சிபி சர்வர்னு. நிறைய லாங்குவேஜஸில் இருக்கும். நம்ம எடுக்கிறது ஜாவா ஸ்கிரிப்டில் ரைட் பண்ணியிருக்காங்க. பட் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்லையும் இருக்கும். நீங்கள் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி வேணால் பார்த்துக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் தேவைப்படும். ஏன்னா நம்ம வந்து ஏஐ மாடல் யூஸ் பண்ணி எக்ஸ்டர்னல் சோர்ஸ் தான் ரன் பண்ண போகிறோம். எக்ஸ்டர்னல் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட லேப்டாப் யூஸ் பண்ண போகிறோம். அதை சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். சிஸ்டமில் இருக்க ஃபைலை ஆக்சஸ் பண்ணுறது பார்க்க போகிறோம். பேசிக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கிளாடுங்கிற ஒரு ஓப்பன் ஏஐ வந்து நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் ரைட் பண்ணப்பட்ட ஒரு எம்சிபி சர்வரை யூஸ் பண்ண போகிறோம். அதை ரன் பண்ணுறதுக்கு Node.js நமக்கு தேவைப்படுது. அது மூலமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஸ்டம் எக்ஸ்டர்னல் டிவைஸாக பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணி அந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணி அதில் இருக்க ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஏஐ மாடல் மூலமாக ஆக்சஸ் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ எப்படி ஒரு எம்சிபி சர்வரை பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஏகப்பட்ட எம்சிபி சர்வர் பார்த்தீங்கன்னா கிட்டப்லேயே நிறைய அவைலபிளாக இருக்குது. நிறைய கம்யூனிட்டி வந்து அவங்க க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் யூஸ் பர்பஸ்க்காக டிஃப்ரெண்ட் எம்சிபி சர்வர்ஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிட்டப்ல இருந்து இந்த பார்த்துருக்கு பார்த்தீங்களா, மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால் /சர்வர்ஸ். இது இந்த சர்வர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். பட் நம்ம வந்து இதை கிட்லேருந்து பண்ண போகிறது கிடையாது. கிட்ல வந்து நான் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த மாதிரி கிட்ல இருக்கும், அதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு காட்டுறதுக்காக கிட் வந்திருக்கும். நம்ம வந்து இந்த சர்வரை பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக நோட்ல மூலமாக டவுன்லோட் பண்ண போகிறோம். நோட் மூலமாக நோட் கமாண்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். இப்போதைக்கு நான் ஒரு சின்ன சாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இதில் காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே சோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சோர்ஸ்குள்ளே போனீங்கன்னா எங்கள் ஃபைல் சிஸ்டம்னு இருக்கும். இந்த இதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிட்ல வந்து இந்த சர்வரில் இதை தான் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுவோம். ஆக்சஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த index.ts இருக்குது பார்த்தீங்களா, டிஎஸ் ஃபைலை ரன் பண்ணும்போது நமக்கு வந்து சர்வர் ரன் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஃபைல் சிஸ்டம்ங்கிற சர்வர் பார்த்தீங்கன்னா எம்பிசி சர்வர் பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கலில் இருக்க நம்ம டெஸ்க்டாப்பில் இருக்க ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மாடல் கண்ட்ரோலுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஆக்ட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா இப்போ டைப் ஸ்கிரிப்டில் ரைட் பண்ணியிருக்காங்க. அதான் நான் சொன்னேன் ஏற்கனவே ஜேஎஸ்ல ரைட் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னேன். அதனால நமக்கு Node.js தேவைப்படும்னு சொன்னேன். ஒன்ஸ் நம்ம இதை வந்து Node.js மூலமாக இதை நம்ம இங்கேருந்து நம்ம கிட்லேருந்தே இப்போ டவுன்லோட் பண்ணி அதில் வந்து நம்ம நோட் மாடியூல் இன்ஸ்டால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த டைப் ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணும் DASTன்னு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா index.jsன்னு அதை வந்து கன்வெர்ட் பண்ணிடும். எப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஜேஎஸ் ஃபைலில் தான் நம்ம ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நம்ம இங்கேருந்து டவுன்லோட் பண்ண போகிறது கிடையாது. இது சும்மா டெமோக்காக காட்டினேன். நம்ம டவுன்லோட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நோட் மூலமாக டவுன்லோட் பண்ணுவோம். அது எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம கிட்ல பார்த்தா அந்த எம்சிபி சர்வர், அதாவது ஃபைல் சிஸ்டம் எம்பிசி சர்வரை பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம என்பிஎம் மூலமாக இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அது கிட் மூலமாகவும் இன்ஸ்டால் பண்ணலாம். பட் இந்த மாதிரி பண்ணுறது பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கிட் மூலமாக இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அகைன் பார்த்தீங்கன்னா நோட் மாடியூல் பார்த்தீங்கன்னா அகைன் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. அதில் பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம காப்பி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிப்போம். என்டர் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கடுத்து இது இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஒன்ஸ் அது இன்ஸ்டால் ஆகிட்டுனா நீங்கள் அந்த இன்ஸ்டால் ஆன ஃபோல்டரை வந்து நீங்கள் போய் பார்க்கலாம். எப்படி விசிட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களோட யூசரில் போட்டு பார்த்தீங்கன்னா ஆப் டேட்டா டைப் பண்ணிக்கோங்க. ஆப் டேட்டாக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரோமிங் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா அதுக்குள்ளே
இங்கே பார்த்தீங்கன்னா நோட் மாடியூல்ஸ்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால் இதுதான். இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா சர்வர் ஃபைல் சிஸ்டம்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா DAST இருக்கும். இதுக்குள்ளே போனீங்கன்னா index.js ஃபைல் இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட MCP சர்வர். இந்த இண்டெக்ஸ் ஃபைலை தான் பார்த்தீங்கன்னா நம்ம Node.jsல ரன் பண்ணோம்னா MCP சர்வர் பார்த்தீங்கன்னா ரன் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம கிளாட் என்ன பண்ணணும்னா இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ணணும். அதுக்கு நம்ம அதை கான்ஃபிகர் பண்ணணும். அதுக்கு இப்போ வந்து நம்ம கிளாட் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை கான்ஃபிகர் பண்ணலாம். இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண MCP சர்வரை எப்படி கிளாட் கூட கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிளாட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளாட் கூட பார்த்தீங்கன்னா அந்த MCP சர்வரை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஐகான் இருக்கும். உங்களோட ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா லோக்கல் MCP சர்வர்ஸ்ன்னு இருக்கும் அண்ட் ஆட் அண்ட் மேனேஜ் MCP சர்வர். நீங்கள் ஆட் பண்ணுற MCP சர்வர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நோ சர்வர் ஆட் இருக்கா இல்லை எடிட் கான்ஃபிக் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசரில் உங்கள் யூசர் நேம்குள்ள ஆப் டேட்டெல்லாம் ரோமிங்கில் கிளாடுன்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா cloud_ desktop _ configன்னு ஒரு ஃபைல் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜேசன் ஃபைல் தான். சப்போஸ் இந்த ஃபைல் இல்லாட்டு நீங்கள் ஜஸ்ட் நோட்பேடில் ஒரு சின்ன ஃபைல் கிரியேட் பண்ணி .json சேவ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்டாக அந்த ஃபைல் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது எம்டியாக இருக்கும். அதாவது MCP சர்வர்னு போட்டு எந்த சர்வருமே உள்ளாடி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறோம். இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து MCP சர்வரை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்க சர்வரோட பாத்லாம் கொடுத்து கான்ஃபிகர் பண்ணுவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்து வந்து இங்கே நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நான் காப்பி பண்ணுறேன். இந்த கோடை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு MCP சர்வர்ஸ் அதுக்குள்ள ஃபைல் சிஸ்டம், அதாவது நம்ம ஃபைல் சிஸ்டம் சர்வர் யூஸ் பண்ண போகிறோம். அதில் கமாண்ட் வந்து NPX, அது நம்ம இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா வந்து ரன் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து NPS யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கமாண்ட் லைன்லேயே ரன் பண்ணலாம். கமாண்ட் லைனில் ரன் பண்ணுறதுக்கு NPS அண்ட் NPX. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்ல பார்த்தீங்கன்னா -y அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பாத், நம்மளோட ஃபைல் சிஸ்டம் இருக்கிற பாத் இது. அது கீழே கொடுத்துருக்க பாத் பார்த்தீங்கன்னா இது வந்து 3வது ஆர்குமெண்ட். இது பார்த்தீங்கன்னா எந்த ஃபோல்டரை வந்து நம்ம வந்து இந்த AI மாடலுக்கு வந்து அலோவ் பண்ணுறோம், எந்த ஃபோல்டருக்கு வந்து ஆக்சஸ் அலோவ் பண்ணுறோங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கொடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து C ஃபோல்டரில் அதாவது பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் தான் கொடுத்துருக்கேன். டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபோல்டர் நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணிட்டேன் சாம்பிள்னு. சாம்பிள்ங்கிற அந்த ஃபோல்டர் நேம் நான் வந்து கொடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்படி ஃபோல்டர் கொடுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் 2 ஸ்லாஷ் போட்டிருக்கேன்ல, நீங்கள் இப்போ வந்து ஸ்லாஷ் வந்து பேக் ஸ்லாஷ் போடுறீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்லாஷ் போட்டாலும் ஒர்க் ஆகும் மோஸ்ட்டாக. பட் நீங்கள் ஒர்க் ஆகட்டு நீங்கள் வந்து இப்போ ஃப்ரண்ட் ஸ்லாஷ் போடுறீங்கன்னா ஃப்ரண்ட் ஸ்லாஷ் வந்து டபுள் ஸ்லாஷ் போடுங்க. ஏன்னா வந்து ஃப்ரண்ட் ஸ்லாஷ் வந்து இப்போ வந்து ஸ்லாஷ் என்னென்னலாம் போடுவோம்ல அது மாதிரி அது வந்து ஒரு ஒயிட் ஸ்பேஸ் கேரக்டர் மாதிரி. அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஜேசன் அப்படி கன்சிடர் பண்ணுறதுனால டபுள் ஸ்லாஷ் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ஒரு சிங்கிள் ஸ்லாஷ் அதை கன்சிடர் பண்ணிக்கும். ஒன்ஸ் இப்படி போட்டிங்கன்னா இது வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இது இப்போ வந்து cloud _ desktop _ JSON-ல இப்போ அதை பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இதையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ண கான்ஃபிகரேஷன் வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளாடை வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும். இப்போ கிளாடை ரீஸ்டார்ட் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணியும் இது இல்லை கான்ஃபிகரேஷன் காட்டாட்டு நீங்கள் வந்து டாஸ்க் மேனேஜரில் போய் எண்ட் பண்ணணும். எனக்கு பார்த்தீங்கன்னா அப்படி தான் நடக்குது. டாஸ்க் மேனேஜரில் போய் நான் எண்ட் பண்ணால் தான் எனக்கு வந்து இந்த கான்ஃபிகரேஷன் வந்து கரெக்டாக எனக்கு டிஸ்பிளே ஆகுது. அதனால் பார்த்தீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணிட்டு டாஸ்க் மேனேஜர்லேயும் நான் வந்து எண்ட் பண்ண போகிறேன். டாஸ்க் மேனேஜரில் போய் கிளாட்னு டைப் பண்ணிக்கிறேன். சர்ச்சில் கிளாட் இருக்குது. இல்லை பார்த்தீங்கன்னா இருக்கு எல்லாத்தையும் எண்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோ எண்ட் பண்ணிட்டு அகைன் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக கான்ஃபிகர் ஆகிருக்கும். இப்போ எண்ட் பண்ணிட்டு அகைன் ஓப்பன் பண்ணிட்டு அகைன் உங்கள் ப்ரொஃபைல் ஐக்கான் போயிட்டு செட்டிங்ஸ் போய்க்கோங்க. அகைன் டெவலப்பர் ஆப்ஷன் போய்க்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் MCP சர்வரில் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் ஆகிட்டு உங்கள் ஃபைல் சிஸ்டம் வந்து ரன்னிங்லேயே இருக்குது. அண்டு NPX பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் நம்ம கொடுத்த கமாண்ட் தான், நான் கொடுத்த கமாண்ட் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் கமாண்ட்ல வந்து NPX யூஸ் பண்ணி ரன் பண்ணியிருப்போம். அண்ட் ஒன்ஸ் இதை ரன் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து இதை செக் பண்ணிக்கோங்க. கனெக்டர்ஸில் போயிட்டு கனெக்டர்ஸ்னா இங்கே செக் பண்ணிக்கோங்க இது இருக்கான்னு. கனெக்டர்ஸ் போய் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கனெக்டர்ஸில் வந்து ஃபைல் சிஸ்டம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லை கான்ஃபிகரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெர்மிஷன் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் எல்லா பெர்மிஷனையும். இது நம்ம அங்கே ரன் பண்ணுற MCP சர்வரோட இதுதான். இதில் வந்து கனெக்டர்ஸ், இந்த கனெக்டர்ஸ் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கனெக்ட் பண்ண முடியுது.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே பக்காவாக கான்ஃபிகர் ஆகிட்டு தென் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ சேட் போயிட்டு இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கேன் யூ ஆக்சஸ் சாம்பிள் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா ஐ வில் செக் வாட் டைரக்டரிஸ் ஐ ஹேவ் ஆக்சஸ். அதாவது கிளாடுக்கு வந்து நம்ம சிஸ்டத்தில் என்னெல்லாம் டைரக்டரி ஆக்சஸ் இருக்குன்னு சொல்லுது. அதுக்குள்ளே இருக்க ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நமக்கு எடுத்து காட்டுது. அண்ட் அதுக்குள்ளே இருக்க ஃபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான். நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ சாம்பிளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபைல்ஸ் தான் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸாக கிளாட் யூஸ் பண்ணி பண்ண ஃபைல்ஸ் தான். இப்போ அகெயின் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளாட் யூஸ் பண்ணி கிரியேட் ஏ ஜாவா ப்ரோக்ராம் to subtract 2 number and save it in sample கொடுத்துருக்கேன். இல்லை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்பெல்லிங் தப்பாக தான் கொடுத்துருக்கேன். பட் பரவாயில்ல, அது வந்து எடுத்துக்குவோம். ஐ வில் கிரியேட் ஜாவா ப்ரோக்ராம்ட்டு இப்போ ஃபைல் ரைட் ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஆப்ரேஷன்லாம் இங்கே பார்க்கலாம், என்னெல்லாம் ஆப்ரேஷன் நடந்துருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த ப்ரோக்ராம் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த ப்ரோக்ராம் டன் கொடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா என்னோட சாம்பிள் ஃபைலில் போய் பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா செப்பரேட் 2 நம்பர்ஸ்னு ஒரு புது ஃபோல்டர் வந்திருக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் பண்ணலாம். இது ஒரு சிம்பிளான விஷயம் தான். இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர் கொடுத்துருந்தேன். அதுக்கு அது ரீட்மியெல்லாம் போட்டு அது ரொம்ப பெரிய ப்ரோக்ராமரே பண்ணியிருந்துச்சு. இந்த 3மே அதுக்கு தான் ஒரு ப்ரைம் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, எனக்கு இப்போ ஒரு பேஸ் டிடெக்ஷன் ஆப் வந்து பைத்தானில் பண்ணி எனக்கு அதை ஸ்டோர் பண்ணா கூட அது வந்து ஸ்டோர் பண்ணும். இந்த மாதிரி வந்து இது ஒரு ஃபைல் சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணுறது தான். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் டிரைவ் ஆக்சஸ் பண்ணலாம். ஏகப்பட்ட ஏபிஎஸ் இருக்குது, எக்ஸ்டர்னல் ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்குது, கேன்வா இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஸ் கூடலாம் பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி ஏகப்பட்ட விஷயம் செய்யலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ ஃபேமஸாக போயிட்டு இருக்கு, எல்லாரும் இதை பற்றி பேசுகிறாங்க. இதான் பார்த்தீங்கன்னா எம்சிபி சர்வரோட ஒரு அப்ளிகேஷன். அண்டு இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் செகண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஜஸ்ட் இது வந்து நம்ம ஏஐ மாடல், கிளாடுங்கிற ஏஐ மாடல் எம்சிபிங்கிற ப்ரோட்டோகால் மூலமாக உருவாக்கப்பட்ட சாஃப்ட்வேர் எம்சிபி சர்வருங்கிற ஒரு ப்ரோக்ராம். அது ஒரு கனெக்டராக யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் நம்ம டெஸ்க்டாப்பில் நம்ம கனெக்ட் பண்ணி அதுக்கு நமக்கு தேவையான வேலைகளை வந்து நம்ம ஹியூமன் லாங்குவேஜில் சொல்கிறோம். அது வந்து அது செஞ்சு நமக்கு கொடுக்குது. இதான் அதோட அப்ளிகேஷன் அண்ட் யூசர்ஸ். உங்களுக்கு அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இதில் வந்து எம்சிபி சர்வர்னா என்னது அண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, அதை எப்படி கிளாட் கான்ஃபிகர் பண்ணணும், இதெல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் நான் சொல்லிக் கொடுக்குறதுல ஏதாவது உங்களுக்கு மாற்றணும் அந்த மாதிரி ஏதாவது தோணுச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. ஓகே, பாய்.